இப்போ வந்து டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சித்தா டாக்டர்ஸோ ஆயுர்வேதாவோ எல்லாருமே வந்து இதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதி அவங்களும் இந்த மருத்துவத்துக்குள்ளே வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் பார்க்கும்போது இந்த சித்தா மருத்துவர்களோ ஆயுர்வேதா மருத்துவர்களோ ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக போகிறது நிறைய மருத்துவமனைகளில் பார்க்குறோம். 15,000 ரூபாய் சம்பளத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கே இந்த பிரச்சனை? ஏன் நீங்கள் நம்பர்ஸ் பார்க்கும்போது தனியாக துணிஞ்சு ஒரு கிளினிக் போடுறவங்களோட நம்பர் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ எவ்வளோ பேரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புனாலும் நீங்கள் அலோபதி மருத்துவத்தில் வந்து ஒரு சின்ன நம்பர் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் போவாங்க. இது ஏன் இப்படி இருக்குது? அடிப்படை வாழ்வாதாரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8,000 சித்தா டாக்டர் இருக்காங்க. ஆனால் 8,000 சித்தா டாக்டரில் ஒரு 1000 பேர் அரசாங்கத்தில் இருப்பாங்க. ஒரு 500 பேர் ஆராய்ச்சிகள் பெருநிறுவனங்களில் அங்கே இருப்பாங்க. ஒரு 300 பேர் இல்லை 250 பேர் 300 பேர் தான் ஒரு பயிற்சியாளராக பொட்டன்ஷியலாக இருப்பாங்க. மொத்தமாக 2000 2500 பேருக்கு மேலே பயிற்சியாளர். மீதி 6000 7000 மாணவர்கள் மருத்துவர்கள் அவங்க வந்து ஒன்று திருமணம் செய்துவிட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துல வேற பணிகளுக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்லை வேறு துறைக்கே மாறிடலாமா அப்படின்னு வேலை செய்கிறவங்களா இருக்காங்க. ரொம்ப அடிப்படையான காரணம், ஒரு ப்ராக்டிஷனராக வருவதற்கான முழு கான்ஃபிடென்ஸை ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்ஸ்டிடியூஷனலில் அவங்க பெறுறது இல்லை. அவங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் முதல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட்டு கிடைக்கல. ரெண்டாவது, எப்போவுமே சொசைட்டியில் இருக்கக்கூடிய அழுத்தம், நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறு தாழ்வு மனப்பான்மையை மனதுக்குள்ள வைத்துக்கொண்டே நம்ம ஒரு மருத்துவர் இல்லையோ, நம்ம ஒரு நவீன மருத்துவத்துக்கு இணையானவர் இல்லையோ அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை எப்பொழுதுமே வைத்து கொண்டிருக்கவங்க பெருவாரியான மருத்துவர்கள் இருக்காங்க. அதுக்கு அவங்கள மட்டும் குறையும் சொல்லலை, ஏன்னா சமூகமும் அப்படியான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்குது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் மாணவர்கள்ட்ட பேசிட்டே இருக்கோம். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இப்போ நான் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவர்கள்ட்ட பேசிட்டு வரேன். நீ ப்ராக்டிஸ் பண்ணு, நீ உன்னோட அறிவியலை தேடு, நீ கொஞ்சம் விரிச்சு எந்தெந்த இடத்துல படிக்கணும், என்னென்னலாம் ஆகணும், ஆய்வாளனா போ, எங்கெங்கேயோ போய் பண்ணு, இதெல்லாம் தேட ஆரம்பி அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணுறோம். எங்களை போனவங்கெல்லாம் அது மாதிரி செய்கிறோம். அதே அளவுக்கு அரசாங்கமும் கொடுக்கணும், அதே அளவுக்கு ஆசிரியர்கள் கொடுக்கணும். ஒரு ஆசிரியர் நினைச்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். நாங்கள் பல நேரங்களில் பார்த்த விஷயம், பள்ளியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும், ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடியவர் முதலில் ஆசிரியர் தான். வீட்டில் எப்படி அப்பா அம்மாவோ அடுத்த ஆசிரியர் தான். அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த மாணவர்களை, இப்போ வரக்கூடிய மாணவர்களை அவங்க மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு வந்து இந்த மாற்றம் மாணவர்கள்ட்டிருந்து அப்படி மீண்டு எழுந்து வரணும். இவங்க ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசிரியர்கள் மாற்றத்தை கொடுக்கணும். அரசாங்கமும் அவர்களை அரவணைக்கணும். நீங்கள் ஒரு நல்ல சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் தானே சேர்க்குறீங்க. நீங்கள் ஒரு 20 காலேஜை உருவாக்குறீங்க. அந்த கட்டமைப்புகளை பார்க்கும்போது எனக்கெல்லாம் வேதனையாக இருக்கிற என்னென்னா, ஒரு எங்களுடைய கல்லூரி மட்டும் ஏன் இப்படி இருக்குது? ஒரு மாணவன் வந்து ஒரு பொறியியல் கல்லூரி, எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பொறியியல் கல்லூரி பார்க்கும்போது அந்த கல்லூரியுடைய கட்டடங்கள், அது கொடுக்கக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டம், அவன் பார்க்கக்கூடிய பார்வை, அந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள், அவன் பல நாடுகளுக்கு அவன் போய் வந்து வரக்கூடியது, இதெல்லாம் எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அந்த சின்ன குழந்தை மனசுக்குள்ள வந்து ஒரு வேதனையோடு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தாழ்வு மனப்பான்மை வந்து உட்காந்து என்னமோ தப்பிட்டோமோ, நம்ம ஏன் அப்படி மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுக்கும் நீட் வச்சு தான் உள்ள வரோம். இந்த நீட்டில் எங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் அந்த நவீன மருத்துவத்துக்கு நீட்டு செலக்ட் பண்ணதுக்கு 2 மார்க் குறைவாக இருக்கவங்க தான் இங்கே இருக்காங்க. அவ்வளோ பேரும் இவங்க யாரும் புத்திசாலித்தனம் குறைவானவங்களோ அப்படிலாம் கிடையாது. நீட்டே நம்ம எதுக்குறோம் அது வேற விஷயம். டோட்டலாக அதை வச்சு புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கிறதே அது ஒரு வகையான வியாபார உத்திக்குள்ளே போகுது. அப்படியே எடுத்துக்கொண்டாலும் இவங்க ஓரிரு மதிப்பெண்கள் குறைய வராங்க. இந்த ஓரிரு மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிறவங்க ஏன் இங்கே வராங்கன்னா, இவங்களால பிரைவேட் காலேஜுக்கு பணம் கொடுக்க முடியாது. இவர்கள் மிக ஒரு நடுத்தர வர்க்கமும் நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே தான் எங்கள் காலேஜில் எல்லாத்துலேயும் இருக்காங்க. எல்லா மாணவரும் மாணவியரும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களாகவும் ஒரு 5% பிள்ளைங்க வேணா ஒரு நல்ல சஃபிஷியன்ட் ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் இருப்பாங்க. 95% பீப்புள் வந்து ஈவன் என் குடும்பத்தை மாற்றுவான் என்கிற நினைப்பில் பெற்றோர்களால் அனுப்பப்பட்ட குழந்தைகள். அப்போ அவன் ஒரு பக்கம் இங்கே இருக்கிற அழுத்தம், ஆசிரியர்களால் ஒரு பெரிய விஷயம் கொடுக்க முடியாத விஷயம், சமூகம் கொடுக்கக்கூடிய அழுத்தம், இதுல எல்லாம் திமிரிக்கிட்டு வரும்போது ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு மருத்துவமனையில் எனக்கு பணி கிடைக்குதுன்னா அட்லீஸ்ட் என் குடும்பத்துக்கு நான் செலவழிப்பேன் போய் அங்கே நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கத்தான் செய்கிறது. நான் படித்த காலத்தை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு மட்டும் சொல்ல முடியுது. ஓரளவுக்கு சித்த மருத்துவம் வேலை செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணிடலாம், நம்ம அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம் அப்படின்னு வரக்கூடியவங்க கொஞ்சம் கூடி இருக்கிறது. அது முழுசாக மாறணும்னா நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் மாறும் பொழுது மட்டும்தான் சரியாகும்.